ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி மார்க்கெட் வந்து செம்ம ரேலி. எப்படி என்ன நடந்துச்சுனே தெரியல. ஒரு 12 போல் நம்ம சென்செக்ஸ் வந்து 73,300 சம்திங்கில் ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஃபியூஸ் செகண்ட், ஒரு 8 செகண்ட் தான் மார்க்கெட் வந்து 73,300லேருந்து 72,800 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் 600 பாயிண்ட் சாரி ஆமாம் 500 பாயிண்ட்டு 2 ஸ்ட்ரைக்கில் வந்து 500 பாயிண்ட்டு காலி பண்ணிவிட்டு முடிச்சு விட்டாங்க சொல்லிய. ஸோ ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 73,183, ஹை வந்து 73,473, லோ வந்து 72,365. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிறது 72,488. இது வந்து ஒரு லோ க்ளோசிங். எப்படின்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி ஓகே, அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வர போகிறது 72,400. 72,400 கால் ஆப்ஷன்ஸ் வந்து 397, புட் ஆப்ஷன் வந்து 209, மொத்தமாக ஒரு 606 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ இதன்படி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 797. ரெசிடென்ஸ் 2 வந்து 73,006. அப்போ சப்போர்ட் 1 72,191, சப்போர்ட் 2 71,794. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி நம்ம இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்குது 72,494. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். 40 மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிற்கணும், நம்மளோட சென்டர் ஆஃப் த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், லாஸ்ட்டாக இன்றைக்கி க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு அப் ட்ரெண்டு தான். இல்லை இது எல்லாத்துக்கும் கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. எப்படின்னா ஓப்பனுக்கு கீழே, நம்மளோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே, இன்னைய லோவுக்கும் கீழே. இன்றைக்கி லோ என்ன வந்திருக்குன்னு 72,365, இதுக்கும் கீழேயும் வரணும். இப்படிலாம் இருந்தால் மார்க்கெட் புட் ஆப்ஷன் கால் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.